1992 இருந்து போயிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆமா 92 இருந்து 2001 2006 2010 2013 2018 2021 22 2023 24 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ஆட போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு வரமாட்டாங்களே. கடைசியா எப்போ டிரா பண்ணாங்க? 2010 டிரா பண்ணாங்க. இப்போ ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸ்ல ஒருவேளை இந்த டெஸ்ட் மேட்ச், அதாவது கேப் டவுன் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணா டிரா தான் பண்ண முடியும், ஜெயிக்க முடியாது. இப்போவும் ஒன்றும் இல்லை, டெஸ்ட் சீரிஸ் அவ்வளோ. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ்லாம் கிடையாது பார்ப்போம்னாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வரலாற்றை சொல்லுவாங்க. அதாவது எங்களை வின் பண்ண முடியாத ஒரு டீமாக நாங்கள் இருந்தோம் இந்தியா கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெருமை இருக்க போது. பட் கேப் டவுனில் இந்தியா ஜெயிப்பாங்களா? பிளேயிங் லெவனில் ஷர்துல் தாக்கூர் இருப்பாரா மாட்டாரா? ரவீந்திர ஜடேஜா ஆட வைப்பாங்களா? முகேஷ் குமாரா, அவேஷ் கானா, பிரசித் கிருஷ்ணா ஆட வைப்பாங்களா? என்ன பண்ண போகிறாங்க? ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? என்ன நினைக்கிறீங்க? பிளேயிங் லெவன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதில் தோத்தானால ஏதாவது மாற்றம் வருமா கேப்டன்ஸில் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையும் பேச போகிறேன். இது எல்லாமும் ப்ரிவியூவும் தாண்டி அண்ட் நிறைய விஷயம் இருக்கும் போது பேசுவோம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 2023-2024 திஸ் டைம் ஃபார் ஆப்பிரிக்கால கேப் டவுன்ல நடக்க இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன்ஸை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி எகிரிக்கிட்டே இருக்குது பிபி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதானே, இந்தியன்ஸ் எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அப்படி அவுட் ஆனாங்க. ஸோ பார்ப்போம். முதல்ல கேப்டனோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரியில் மழை வந்துச்சு. ஆனால் ஆட்டம் வந்து ஒரு 2.25 நாளில் முடிஞ்சு போச்சு. பட் இங்கே கேப்டவுனில் மழை வருமானு கேட்டிங்க அப்படின்னா கேப்டவுனில் இது வரைக்கும் மழைக்கான அறிகுறி இல்லை. மேட்ச் ஃபுல்லாக நடக்கும். மேட்சுக்கு இடையிலையோ மேட்சுக்கு முன்னாடியோ வெட் அவுட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது. அதனால மேட்ச் ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அப்டேட். இன்னொரு அப்டேட் பொறுத்த வரைக்கும் பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து யூஸ்வல் நீங்கள் வந்து டென்னிஸ் பால் பவுன்ஸ் அண்ட் ஏர்லி நியூ பால், அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி நியூ பால், அதுக்கப்புறம் விக்கெட் போக போக ஓரளவு பேட்டுக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. யூஸ்வல் சவுத் ஆப்பிரிக்கா, டிப்பிக்கல் சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் தான் இங்கே கேப் டவுன்ல நீங்கள் எதிர்பார்க்கப்படுவீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாம் பாருங்களேன். கேப் டவுன் கீகன் பீட்டர்சன் அண்ட் டெம்பா பவுமா இல்கட் இவங்களாம் வந்து சேர்ந்து சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. பென் ஸ்டோக்ஸ் ஒரு மேட்ச் சூப்பரா ஒரு 45 பால் 72 அடிச்சு திரும்பி பவுலிங்ல ஒரு 3 விக்கெட் எடுத்து, அப்போ டாம்பேஸ் இருப்பாரு அண்ட் ஜெமி ஆண்டர்சன்லாம் சூப்பரா பவுல் பண்ணி அந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க ஃபேப் டிபிள்ஸோட கேப்டன்ஸ்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச் சூப்பரான ஒரு மேட்ச். அதுக்கு முன்னாடி 2018 டீம் இந்தியா போயிருப்பாங்க. வெர்னன் ஃபிலாண்ட் அவர் 6 for 1 எடுப்பாரு. 208 ரன் டார்கெட்ல அவர் வேற மாதிரி கண்ணில் வரல விட்டா ஆடி இருப்பாரு ஒன்று. அதுல ஹர்திக் பாண்டியா ஒரு 80+ ஐ திங்க் 90+ ஒன்று அடிச்சிருந்த 100 அடிக்கிற மிஸ் பண்ணியிருந்தாரு. எக்கச்சமான எட்ஜஸ் டிராப்ஸ் அவருக்கு வந்து நடக்கவும் அது ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் வேற என்ன போன வருஷம் இந்தியா ஆனது, சவுத் ஆப்பிரிக்கா அங்கே விளையாண்டது, பாகிஸ்தான் கேப் டவுன்ல ஆனது ஞாபகம் இருக்கு. இந்த இவர் ஆலிவர் இருக்கார்ல, அவரோட ஃபர்ஸ்ட் சீரீஸும் அங்கதான் நடந்துச்சு. அப்பவும் அவரும் சூப்பரா பவுல் பண்ணாரு. ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்களுக்கு சாதகமாகவும் டாஸை வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுங்க, 4th இன்னிங் ஸ்டேஜுக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், அந்த டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வெளியே இந்தியாவோட பிளேயிங் லெவன், சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவனுக்கு நம்ம வரும்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவனில் இப்போ டெம்பா பவுமா கேப்டனே கிடையாது. கேப்டன் இல்லைங்கிறதுனால இந்த டீன் எல்கர் தன்னோட கடைசி டெஸ்ட் சீரீஸ்ல, தன்னோட கடைசி டெஸ்ட் மேட்ச்ல இப்போ அவர் கேப்டனா லீட் பண்ண போறாரு. அவருக்கு ஒரு மாதிரி செம்மையான ஒரு லக்கு. ஸோ முன்ன நாக்பூர்ல சௌரவ் கங்குலி அவரோட லாஸ்ட் மேட்ச்ல வந்து தோனி அவர்கள் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கடைசி ஓவர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்கருக்கு இப்போ தேவைப்படாது, ஃபுல்லாக அவராக பண்ணலாம். போன மேட்ச் ஆல்மோஸ்ட் அவர் தான் பண்ணாரு. பட் டெம்பா பவுமா வந்து படுத்துக்கிட்டே வின் பண்ணாருங்கிற ஒரு பேர் இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி படுத்துக்கிட்டே எலெக்ஷன் ஜெயிச்சாரா தான் வந்து ஒன்று இருக்கு. பட் டெம்பா பவுமா டெஸ்ட்டுக்கு ரொம்ப தேவை. ஸ்பீடர் ரெக்கவரி ஆகி வருவார் நான் வந்து பிலீவ் பண்றேன். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் போயிட்டாரு, கோட்ஸேவும் போயிட்டாங்க. கோட்ஸே இல்லாத இடத்துலையும் பவுமா இல்லாத இடத்துலையும் அங்க ஸ்டப்ஸ் இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் ஹம்சா இருக்கிறாப்புல. ஹம்சா ஆல்ரெடி டெபியூ ஆயிருக்கிறாருங்கிற அந்த பொசிஷன்ல ஆடுறதுக்கு ஹம்சா தான். பட் ஹிட்டர் தேவை, இவங்க போட்டு சம்மத்தியா சாத்தி எடுக்கணும் அப்படின்னா ஸ்டப்ஸ் போகலாம். ஸோ ஸ்டப்ஸ் அண்ட் ஹம்சா. பட் ஹம்சா தான் எனக்கு தெரிஞ்ச ப்ரியாரிட்டி நான் நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கீழே பவுலிங்ல இங்கிடி, ஏன்னா கோட்ஸே ஆல்ரெடி போயிட்டாரு. பட் இப்போ அதாவது ஆல்ரெடி ஒரு பர்கரை போன மேட்ச்ல ஆட வச்சு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஸோ அதனால வந்து இங்கிடி ஆட வைப்பாங்க. 11th பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் டீம் இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா 11th கலைக்க முடியாது. என்னன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா 15 பேர்லாம் தான் வந்திருக்காங்க. அந்த 15 பேரை வச்சுதான் வந்து ஆடி ஆகணும். 15 பேருக்கு பேக்கப், 11 பேருக்கு பேக்கப் கண்டிப்பாக 15 பேரால் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ கில் அவுட் ஆனது, ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது, ரோஹித் சர்மா அவுட் ஆனது, ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆனது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது
மாதிரி வருத்தவங்கள ஓவரால் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குற டீமை தாண்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறதுல வந்து எப்படி தோக்குறாங்க இருக்கு. பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா வந்து டெஃபினட்டா ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு இத்தனை வருஷம் கிரிக்கெட் ஆன ஒரு ரோஹித் சர்மா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த டெக்னிக்கை உடனே சேஞ்ச் பண்ண முடியாது. அவ்வளவு டக்குன்னு வராது. பார்த்து ஆடலாம். ஆனா அது வந்து ஒரு பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு டீல் நில்கர் மாதிரியோ இங்க ஆல்ரெடி ஃபேஃப் டு பிளஸஸ் மாதிரியோ யாராவது மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் இங்கேயே ஆடி பழக்கப்பட்டாதான் முடியும். ஏன்னா இங்க இருக்கிற அந்த பவுன்ஸ் டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஒன்று இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் இந்த சுப்மன் கில் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அப்ரைட்ல ஆடிட்டு இருக்காரு. ஸ்பிளிட்ஸ்ல பார்க்க முடியுது. சில புல் ஷாட்ஸ்லாம் ஆடி இருந்தாரு, பார்க்க முடியுது. பட் அது எந்த அளவுக்கு அது 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 இதான் சொல்றேங்க. இவங்க என்னதான் டெக்னிக்கலி சவுண்டட் பிளேயரா இருந்தா பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரும்பொழுது அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா ஜெய்ஸ்வால் அந்த கில்லெல்லாம் நினைச்சா கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியும். நான் கில்ல பெருசா எதிர்பார்க்கிறேன். இந்த ரோஹித் சர்மா விராட் கோலி ஆஸ் யூஷுவல் போன மேட்ச்ல நல்லா பண்ணாரு. பட் இந்த மேட்ச்ல கண்டிப்பா நல்லா பண்ணி ஆகணும். அந்த கண்டிஷன் ஒரு சச்சின் மாதிரி செம்மையா அலோட் பண்ணி ஆடுவார் சவுத் ஆப்பிரிக்கால. எல்லாத்தையுமே ஸ்விங்கு பவுன்ஸ் இது எல்லாத்தையுமே பிச்சு ஸ்லோ வச்சா ஆடுறது சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுவார். பட் அந்த அதுல இருக்கிற டெக்னிக் பாதி இருந்தா இவங்களால ஒரு பெரிய ஸ்கோர் ஒன்று பண்ண முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால ஷுவரா இவங்க நல்லா ஆடுவாங்கிறதுல என்னால சொல்ல முடியாது. ஆனாலும் ரொம்ப சந்தோஷம். பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஷர்துல் தாக்கூர் இல்லைன்னா மேல அஸ்வின் பதிலா ஜடேஜாவை கொண்டு வந்துட்டு முகேஷ் குமார் அண்ட் அவேஷ் அப்புறம் பும்ரா சிராஜ் பிரசித் பெஞ்ச் பண்ணிட்டு அவேஷ் கான் முகேஷ் குமார் 2 பேருமே ஆட வைக்கலாம். ஷர்துல் தாக்கூர் எதுக்காக பேட்டிங்காக இருக்கிறா பவுலிங்காக இருக்கிறா? பேட்டிங்ல இருக்கிறான்னு அக்ரி. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல அவர் ரீப்ளேஸ் இங்க கீழே இருக்கக்கூடியவங்களை யாரும் பண்ண முடியாது. பட் பவுலிங்ல அவரை விட சிறப்பா ஒரு முகேஷ் குமாருக்கோ ஒரு அவேஷ் கானுக்கோ வந்தா நல்லா பண்ணுவாங்கிறது என்னோட நம்பிக்கை. So go with four fast bowler with one spin all rounder. So Ravindra Jadeja playing 11 but 4 fast bowlers நான் போனா பிரச்சனை இல்லை நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஷர்துல் தாக்கூர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. பட் பாப்போம் கேப் டவுன்ல அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ல எப்படி பவுலிங் பண்ணும் அது இங்க உள்ளே வெளியே பேச முடியும். அது வந்து பேட்டில் தானே பேச முடியும். ஸோ இதுதான் 11th பொறுத்த வரைக்கும். அங்கே ஹம்சா அண்ட் இங்கிடி. பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் எனக்கு தெரிஞ்சு 50-50 சான்ஸ் தாங்க இருக்கும். அவேஷ் கான் அண்ட் முகேஷ் குமார். ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஈகரா தான் கேப்டன்சில இங்கே வந்து வின் பண்ணணும், ஒரு ட்ராப் அண்ட் டாஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கண்டிப்பாக நினைக்கவும் செய்வார். கண்டிப்பாக நினைக்க செய்வார். ஸோ பார்ப்போம் பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும். பட் உள்ள இப்போ நம்ம பேட்டில் பேச போகிறோம். இப்போ பேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 11 பேர் இல்லை 7-8 பேர் செம்ம வீக்காக இருக்காங்க. ஓகேங்களா? ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் கேஜி ரபடா எதனால அப்படி பறக்க விட்டாரு, பர்கர் எப்படி இந்த அளவுக்கு தெரிக்க விட்டாரு, அந்த லைனல் லென்த். ஸோ இப்போ நான் கையை எப்படி கொண்டு போறேன்னா இதே தான் பண்றாங்க. ஸோ இதே தான் பண்ண முடியாது. பட் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படி கொண்டு வந்து இப்படி ஏத்தாம இந்தியா கொண்டு வந்துட்டு எப்படி சொல்றது இப்படி போட்டுறாங்க குத்தி ஒரு சரியான ரைட் ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல, லெங்க்ல அடிக்க விட மாட்டாங்க. ஒரு வீக்னஸ் தட்டி பார்க்க மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தா யோசிக்காம ஷார்ட் பால் போடுறாங்கல்ல. பட் எல்கர் வந்தா ஏன் ஷார்ட் பால் போட மாட்டாங்க அதான் கேள்வி. பட் இந்த தடவை இந்த எல்கருக்கு ஷார்ட் பால் பிரச்சனை கண்டிப்பா போட்டு என்ன சொல்றது அங்கேயே அடின்னு அடிக்க போறாங்க நினைக்கிற ஷார்ட் பால் பிரச்சனை பொறுத்த வரைக்கும். பட் அதில் யூட்டிலைஸ் பண்ற அளவுக்கு வருவார். பட் கன்சிஸ்டன்டா லைன் லென்த்ல வைங்க உள்ள கொண்டு வாங்க. சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் நல்லா ஆடினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டைட்டா வைங்க 2-3 4 நீங்க அடிச்சுக்கோங்க, அடிச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை. உங்களோட விக்கெட்டை எடுக்கும் பொழுது அண்ட் பினிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆடுறாங்க. கன்சிஸ்டன்டா அந்த லைன் லென்த்ல வச்சுக்கிற ரைட் ஏரியா. ஸோ அன்இவன் பவுன்ஸ் நீங்க நிறைய பார்க்க முடியும். டென்னிஸ் பவுன்ஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா முதல் 20 ஓவர் 25 ஓவர் செம்ம யூஸ் பண்றாங்க. பட் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு முதல் 40 ஓவர் வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. டோட்டலா இந்தியா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நியூ பால் ஏதாவது பண்ணாதானே, அதுலயும் ஹார்ட் நியூ பால் ஓரளவு இங்க சவுத் ஆப்பிரிக்கா கை கொடுக்குது ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்னஸ். பட் மேட்ச் மாறி திரும்பி வரும்பொழுது ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு அந்த முதல் 15 ஓவர்ல ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும். பட் அங்கே பண்ணாமல் விட்டுட்டாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்குமே. ஸோ அதுதாங்க நான் சொல்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் போன மேட்ச்ல பவுலிங்ல முழுக்க விட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா செம்ம ஹைட்டா வந்துருக்கிறவரு. ஸோ 150 160 எழுதலாம் போட தேவையில்ல. 140 வந்து சரியான லைன் லென்த்ல போட்டு உள்ள கன்சிஸ்டண்டா அவர் ஒரு 4th ஸ்டெம்ப் ஒரு 3 ஸ்டெம்ப் 3rd ஸ்டெம்ப் நேரம் போட்டே இருந்தா ஸோ மேட்ச் கண்டிப்பாக வந்து ஒரு கையில் வந்து சேரும்னு நினைக்கிறேன். டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பவுலிங்கில் எப்படின்னா டெஃபினட்டாக பேட்டிங்கில் வந்து அவங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இப்படி தான் போடுவாங்க. எஸ்பெஷலி கேஜி ரபடா மார்க் ஆண்டர்சன் போன மேட்சில் சரியாக பண்ணல. பட் இந்த தடவை ஒரு நிறைய ஷார்ட் பால்கள் கல்லுகளை எரிந்து கண்டிப்பாக தாக்குவார் அப்படின்னு வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். ரோஹித் சர்மா வர்சஸ் காகிசோ ரபாடா, விராட் கோலி வர்சஸ் காகிசோ ரபாடா,
அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் மார்க் ஆன்சர் புதுசாக அந்த லிஸ்ட்டில் ஏறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஜெய்ஸ்வால் அண்ட் கில், ஸோ இங்கே ஆடாமல் நீங்கள் எங்கே ஆட போகிறீங்க? ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் நில்லு பிளாக் நிறுத்துங்க ஸ்டெம்ப் வச்சு நிப்பாட்டுன்னு சொல்லுவேன். நிறுத்து, பால் நிறுத்து. நீ 50 பால் பேட்டில் வாங்க, 60 பால் நீ பேட்டை டொப்புன்னு வாங்க. புஜாரா இங்கே தான் நான் வந்து ஒரு 100 பாலுக்கு 50 பாலுக்கு முதல்ல எடுத்துறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதான் நான் வந்து புஜாரா மாதிரி உங்களை யூனிக்னஸ்ல ஒன்று பண்ணுங்க. பட் டிஃபென்ஸ் நிறைய போங்க. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அப்ரைட்டு நின்றுட்டு இருக்காரு, அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்ஸ்ல நின்றுட்டு இருக்காரு. பட் எனக்கு அது நல்லதுக்கு இல்லைன்னு தெரியுது. பட் ஆனால் இத்தனை காலம் ஒரு ரெட் பால் அதை தாண்டி வந்திருக்காரு. பட் அதில் வச்சு சஸ்டெயின் பண்ணுவாரான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் கில்லாடி சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்கள பவுலிங்ல ஸோ மிரட்டுறாங்களான்னு பார்ப்போம். பட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் ரைட் ஏல பவுலிங் பண்ணணும். அண்ட் பவுலிங் சேஞ்ச் கரெக்டாகவும் இருக்கணும். அண்ட் அதை தாண்டி பேட்டர்ஸ் எல்லாரும் பொறுப்புன்னு தாரணும். எஸ்பெஷலி ரோஹித் சர்மா பொறுப்புன்னு தாரணும். ஒரு 100 அடிச்சாலும் சூப்பராக இருக்கும்னா அடிச்சாகணும், அவர் அடிக்கணும். ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்குமே. ஸோ பார்ப்போம். அண்ட் அவரை தாண்டி கேஎல் ராகுல் ஒரு பக்கம் இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா என்ட்ரு ஆகும்போது ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கை தாண்டி பேட்டிங் எல்லாமே அவர் ஈக்குவலாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜாவை தான் ஆட வைப்பாங்க. பட் போன மேட்ச்ல அஸ்வின் சிறப்பாக பண்ணாலும் ஜடேஜா தான். ஸோ ஓவரால் இந்தியா நினைச்சா இந்த மேட்சை ஜெயிக்கலாம், வைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் இந்தியா வந்து அதை நினைக்கணும். ஒன்று அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோனி டி ஜார்சி, அதுக்கப்புறம் வந்து பெலிங்கம், கீகன் பீட்டர்சன். ஸோ ஓவரால் உங்களை பேட்டிங் லைனப் ஒரு மாதிரி எங்களை முடிஞ்சால் நீங்கள் சதைச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் விடுறாங்க. பட் இந்தியன் பவுலர்ஸ் பாப்பா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்க எனக்கு தோணுங்க. 43% ஆஃப் சான்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்தியா 39% ஆஃப் சான்சஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன். உங்களோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ட்ராக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% மேலே கொடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் கொடுங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவா? பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஐ திங்க் ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்காகி சோராபடா வாங்குவாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் போன மேட்ச் டீன் இருக்கிற வாங்கின மாதிரி இந்த பக்கம் ஒரு வேலை ஒரு விராட் கோலி வாங்கினா சூப்பராக இருக்கும். பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் ஸ்ரேயாஸ் கில், ஜெய்ஸ்வால் இவங்க யாராவது அடிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். இவங்க அடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோமா, என்னன்னா ஒரு ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு மேபி பதவி விலகலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அடுத்து வேர்ல்டு கப் ட்ரோஃபி வரும்போது ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஓகேங்களா, கேஎல் ராகுல் கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்தது பார்க்கலாம். பட் இப்போ நம்ம ட்ரீம் 11 எப்படி எடுக்கிறது, ஃபேண்டஸி 11 எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். நான் சொல்லிட்டேன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுங்க, ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் எடுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட போன தடவை சொன்னேன். என் டீம் எடுத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு கை கொடுத்துருக்கலாம். எல்லா மேட்ச்னாலும் போன மேட்ச் ஓரளவு நல்லா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா, கேஜி ரபாடா, முகமது சிராஜ், அதுக்கப்புறம் வந்து மேலே மார்க்கோ ஆன்சன் ஆல்ரவுண்டரில், அதுக்கப்புறம் பேட்டிங்கில் விராட் கோலி, எல்கர், சுப்மன் கில், டோனி ஜார்சி, பெலிங்கம், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வந்து பிக் பண்ணிடுவேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 10 பேர் நீங்கள் வந்து பிக் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒருத்தவர் யார் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். இங்கிடி இருப்பார். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆல்ரவுண்டர் பிக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி போவீங்க. பட் நான் வந்து நீங்கள் பர்கர் வந்து பிக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறப்பாக பவுலிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பர்கர் வாய்ப்பு இருக்குங்கிறத தாண்டி அவரோட மேபி இந்த டென்னிஸ் பால் பவுன்ஸ் ப்ளஸ் அவரோட லைன் லென்த் ப்ளஸ் இந்தியன்ஸோட வீக்னஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் பர்கர் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்துருவோமா, இந்த டீம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கன்சிஸ்டண்டாக இந்த டீம் பண்ணுறாங்களோ இல்லையா, பட் எடுத்துக்கோங்க. பட் நான் கில்லை எடுத்துருக்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம். அப்படி நீங்கள் கில்லை எடுக்கல அப்படின்னா நீங்கள் ரோஹித் சர்மா போயிட்டீங்கன்னா நீங்கள் விராட் கோலி அண்ட் ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா ஓகே பர்ஃபெக்டாக இருக்கலாம். பட் மேபி எனக்கு தெரிஞ்ச ஓப்பனர்ஸ்க்கு மேலே அவ்வளோக்கு நம்பிக்கை இல்லை. டோனி டி ஜார்சி அண்ட் பெலிங்க மேலே ஒரு நம்பிக்கை. ஆனால் ஓகே ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களை பிக் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு வேறு யாரும் பெருசாக தெரியலங்க. இதுதாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் யாரும் பர்கர் கேப்டனாக வைஸ் கேப்டனாக போட மாட்டாங்க. நீங்கள் வேணால் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் கேஜி ரபாடா, மார்க் ஆன்சன், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 3 பேர்த்தில் நான் கேப்டன் நான் பிக் பண்ண சொல்லுவேன். எல்கர் எனக்கு தெரியல, போன மேட்ச் நல்லா ப்ளே பண்ணாரு. பட் இந்த தடவை வந்து அவ்வளோ ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தாண்டி எப்படி வாய்ப்பு இல்லைன்னா அவர் நிறைய ஷார்ட் பால்ஸ் மேபி நிறைய போடுவாங்க, அவர் ட்ராப் பண்ணுவாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். எக்கச்சக்கமான பால்ஸ் ஃபேஸ் பண்ணுவார் தவிர ரன்ஸ் பெருசாக வந்து வராது. பட் இந்த தடவை ரன்ஸ் நிறையா வந்து பட் இந்த தடவை அவ்வளோ வராது. அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் கேஜி ரபாடா, ஜஸ்பிரீத் பும்ரா, மார்க் ஆன்சன் நீங்கள் அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் குட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கேஜி ரபாடா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ 2 பேர்த்தில் நீங்கள் ஒருத்தவங்க கேப்டனா அண்ட் இன்னொருத்தவங்க வைஸ் கேப்டன் நீங்கள் போடலாம். ஓகேங்களா, பார்த்து ப்ளே பண்ணுங்க, விளையாடுங்க. ஐ திங்க் இந்த டீம் ஷோர் ஷாட்டாக ஏதாவது நல்ல ஒரு காசு உங்களுக்கு அடிச்சு கொடுக்கும் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். பட் பார்ப்போம் அண்ட் இந்தியா ஸோ ட்ரா பண்ணிட்டு வராங்களா அப்படிங்கிறத. அண்ட் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ரோஹித் சர்மா போன தடவை அந்த புல் ஷாட்டில் அவுட் ஆனார்.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அதே மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நேராக உள்ளே வர பாலுக்கு வந்து அவுட் ஆன ரோஹித் சர்மா இந்த தடவை சரியாக ஆடுவாரா. அண்ட் ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் சூப்பராக ஆடுவாங்க. இந்தியன் பவுலர்ஸ் தவறுகளை திருத்திப்பாங்க. எனக்கு என்னமோ இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தோணுதுங்க. எனக்கு என்னமோ தோணுது, நான் அங்கே வின்னிங் பர்சன்டேஜ் நிறைய கொடுத்துட்டேன், பட் இந்தியா அந்த தடவை நல்லா பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா போன தடவை அதுலேருந்து தப்பை கற்று இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ வேறு ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. பாப்பா அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.